எல்லாருக்கும் வணக்கம். கேரளால கிரீஷ்மா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை குடுத்துருக்காய்ங்க. 2022ல ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியால பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. ஷாரோன் ராஜ் அப்படிங்கிற ஒரு பையன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய லவ்வர் வந்து கூல் ட்ரிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷம் வச்சு கொன்னுட்டாய்ங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு வாக்குவாத பொருளா, அ விவாத பொருளா வந்து ஆன்லைன்ல வந்து மாறுச்சு. எப்படி இப்படிலாம் வந்து ஒரு ஆள் வந்து இருக்க முடியும்? எப்படி இப்படிலாம் ஒரு மனநிலையில வந்து ஒரு ஆளுங்க வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாச்சு. கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்குமா? இல்ல வந்து ஒழுங்கான நியாயம் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியா 24 வயதான அந்த கிரீஷ்மாங்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பையனுக்கான நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து ஆன்லைன்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மீடியாலயும் பேசப்பட்டுட்டு இருக்குது. இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்தியால வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயம் வந்து அறிவிக்கப்பட்டாலும், நெறைய பேர் வந்து தூக்கு தண்டனை வந்து அறிவிச்சு, இன்னும் வந்து அ எக்ஸிக்யூட் பண்ணாம பல பேர் இருக்காய்ங்க. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வந்து தூக்கு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு எக்ஸிக்யூட் செய்யப்படுது. அவங்க நெறைய வாட்டி மேல்முறையீடு பண்ணுவாய்ங்க. ஏன்னா, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு. சட்டப்பூர்வமா உரிமை இருக்குங்கிறனால, மேல்முறையீடு பண்ணி குடியரசுத் தலைவர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கருணை மனு போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்ப்பாங்க. அப்படி ஏன் இந்த கேஸ்ல வந்து ஒரு 24 வயசு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வயச வந்து ஃபேக்டரா வச்சு ஏன் வந்து அ ஒரு ஆயுள் தண்டனை குடுக்காம எதுக்கு தூக்கு தண்டனை குடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஆ அந்த பொண்ணோட சைட்ல இருந்துட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாதாடியிருக்காங்க. வயச வந்து ஃபேக்டரா வச்சு வாதாடியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்காக வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வாதாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 560 பக்கத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆய்வறிக்கையே குடுத்துருக்காங்க. அது எல்லாமே வாசிச்சு முடிச்சாங்க. அதுல சொல்றாய்ங்க, இந்த பொண்ணோட வயச வந்து நீங்க ஒரு ஃபேக்டரா வச்சீங்கன்னா, அப்ப இறந்து போற பையனோட வயசு என்ன? அப்ப அந்த பையனுக்கு வயசு கிடையாதா? இல்ல அந்த பையனுக்கு இந்த வாழ்க்கை கிடையாதா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் எழுப்பியிருக்காரு. ஸோ இங்க வந்து அ வயசுங்கிறது விஷயமே கிடையாது. செய்த குற்றம் தான் இங்க மிகப்பெரிய விஷயம். அந்த குற்றத்த வயத வச்சு வந்து யாருமே ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்க முடியாது. ஏன்னா, அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஏன்னா, அந்த பையனுக்கு வந்து இந்த கூல் ட்ரிங்க் பாட்டில்ல வந்து விஷம் வச்சுட்டு, அந்த பையன் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த மாரி கஷ்டமாயிருக்குங்கிற விஷயத்த அந்த பையன் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கான். இது கொலை பண்றதுக்காக சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இந்த பையனுக்கும் இவங்க 2 பேத்துக்கும் நல்ல லவ்வான விஷயம் தான் போயிட்டு இருந்திருக்கு. லவ் ட்ராக் போயிட்டு இருந்த டைம்ல, இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் யாரோ ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையா வந்து செலக்ட் பண்றாய்ங்க. மாப்பிள்ளை கிடைக்கணுங்கிறதுக்காக, இந்த பையன வந்து கொலை பண்ணதா அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது. இது எப்படி வந்து இல்லன்னா நம்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்குறோம். ஒரு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்கும்போது, இது எப்படி சாதாரணமா நம்ப எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. இப்படி ஒரு மனநிலை 24 வயசுக்குள்ள இருக்க ஒரு பொண்ணுக்குள்ள எப்படி கிரியேட் ஆச்சுங்கிறது என்னால வந்து இமேஜினே பண்ண முடியல. ஸோ இது என்ன மனநிலை இது? அப்படின்னு வந்து நான் அப்பயே இருந்தே ரொம்ப உடைஞ்சு போய் பார்த்தேன். அந்த பையன் கடைசி வரைக்கும் இந்த பொண்ணோட வார்த்தைகள நம்பிட்டே இருந்திருக்கான். ஒரு 10 நாட்களுக்கு மேல அந்த பையன் துடிச்சு கிடந்திருக்கான். துடிச்சு கிடந்திருக்கும்போது கூட இந்த பொண்ணு வந்து இது மாரி அந்த விஷம் குடுத்த விஷயத்த சொல்லல. அப்போ பையன் இறந்து போற வரைக்குமே சொல்லல அப்படிங்கும்போது, அந்த 12 நாட்கள் அந்த பையன் உயிருக்காக எப்படி போராடி இருப்பான்? பல நாட்கள் போராடி இருக்கான். அப்படிங்கும்போது, அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான், இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படிங்கிற விஷயத்த விட, இது துடிக்க துடிக்க செஞ்ச கொலை மாதிரி தான் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ, அத வந்து எந்த ஒரு காரணத்த கொண்டும், எந்த ஒரு காரணிகள கொண்டும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சரி தூக்கு தண்டனை குடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஜெயில்ல வந்து போட போறாங்க. சரி எல்லாமே ரைட்டு. ஸோ இதுல வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது, இதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன சொல்றது டேட்டா வைஸ் பார்க்கும்போது, நமக்கு பல ஆச்சரியமான சில விஷயங்கள் வந்துச்சு. அதத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, இப்ப இந்த கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ வந்து இதுவரைக்கும் ஆ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். கேரளால வந்து இந்த பொண்ணுக்கு வந்து யங்கஸ்ட் சென்டென்ஸ்டு டெத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து கேரளால வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுல இந்த பொண்ணு தான் வந்து யங்கஸ்ட் பொண்ணா. வயது ரொம்ப கம்மியான வயசுல வந்து தூக்கு தண்டனை வாங்குன ஒரு விஷயத்த வந்து இந்த பொண்ணு பண்ணியிருக்கு. இதுல இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ 35 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து அ தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க. 35 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கேரளா ஜெயில்ல வந்து இருக்கிறாங்க. இப்ப வந்து கடைசியா வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வருஷம் வந்து 1991ல தான் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒரு அ என்ன சொல்றதுன்னா, ஒரு சீரியல் கில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கு தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து மீதி இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஜெயில்ல தான் இருக்கிறாய்ங்க. ஸோ இதில என்னன்னா, இந்த இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து 1955ல ஜனவரி 3ஆம் தேதி தான் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் இதுவரைக்கும் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதாவது ரத்தன் பாய் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் வந்து ஆ வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குதே தவிர, மத்தபடி இதுவரைக்குமே வந்து இந்த கடந்த ஒரு 50, 60 வருஷத்துல வந்து 50 வருஷத்துக்கு மேல வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படல.
ஸோ அதனால இது வந்து மறுபடியும் கருணை மனு வந்து போடப்படும்போது இந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்படுமா? இல்ல வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுமா? இல்ல இரட்டை ஆயுளா குறைக்கப்படுமா? அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஸோ இப்ப 35 பேர் ஆல்ரெடி இது 35வது ஆளா வந்து இந்த பொண்ணு ஆ அந்த டெத்து அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்ல வந்து சேர்ந்திருக்குது கடைசியா. ஸோ அவங்களும் வந்து ஜெயில்லயே இருக்கிறாங்க. 91ல தான் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பொறக்கறதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவங்களுக்கு இன்னும் குடுக்கல. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து எப்போ குடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும், இவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சவங்க ஜெயில விட்டு வெளியவே வரக்கூடாது. அதுக்குள்ளேயே தான் கடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல வந்து பெண் அப்படிங்கிற வார்த்தையினாலயோ, இது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், யாரா இருந்தாலுமே தவறு தவறு தான். இது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த மன்னிக்க முடியாத குற்றத்த செஞ்சவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தினாலயுமே அ என்ன சொல்றதுன்னா, மன்னிப்பு என்ன சொல்றதுன்னா, கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில குற்றங்களுக்கு கருணை அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிறேன் நான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஜெயில்லயுமே என்னென்ன ஜெயில்ல என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிட்வீன் 1980லேருந்து 1985க்குள்ள 14 மர்டர் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. 14 கொலை பண்ணவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது 35 பேர்ல 23 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விய்யூர் பிரிஷன்னு சொல்லிட்டு ஒரு பிரிசன்ல வந்து இருக்காய்ங்க. 4 பேர் ஒவ்வொரு ஜெயில்லயுமே கிட்டத்தட்ட அங்க 2, 3 ஜெயில் இருக்குன்னா, இங்க எல்லா ஜெயில்லயுமே 4 பேர், 5 பேர் அப்படி வந்து ஒவ்வொரு ஜெயில்ல வந்து இன்னும் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்போதைக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போறது மட்டும் தான் இப்போதைக்கு உறுதியா இருக்கே தவிர, மத்தபடி எப்ப எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால வந்து சொல்ல முடியாது. சட்டத்துல அவங்களுக்கான உரிமைகள் இருக்குல்ல, அந்த உரிமைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்களே கருணை மனு போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த தவறு வந்து ஊர்ஜிதமான பிறகு, இதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்காம இது வந்து திருத்த முடியாது. ஏன்னா, Netflixல ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். இந்த கரி வித் சயனைடுன்னு சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தில இருக்கிற தன்னோட மாமனாரு, தன்னுடைய ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமேட்டு சொந்தத்தில இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து சாப்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, விஷம் வச்சு ஒரு பொண்ணு வந்து கொன்றுக்குது. அது வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனையே நிறைவேற்றல. இன்னும் வந்து ஜெயில்ல தான் இருக்கிறாய்ங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு கேஸ். நீங்க Netflixல அத பத்தி டாக்குமெண்ட்ரியே போட்டுருக்காய்ங்க. அதுவும் அந்த பொண்ணோட இன்டர்வியூலாம் உள்ளுக்குள்ள இருக்கு. நான் பார்த்து எப்படிங்க இப்படிலாம் வந்து ஒரு ஆள் இருக்க முடியும்? நீங்க வந்து கேரளால வந்து இந்த த்ரில்லர் படம்லாம் எடுப்பாய்ங்க. படத்துல கூட அந்த மாரிலாம் வந்து கதை எழுத முடியாது. அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ட எழுதிற முடியாது. ஆனா நிஜ வாழ்க்கையில எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காய்ங்க அப்படின்னு நான் யோசிக்க வச்சது. இந்த பொண்ணோட கேஸ் வந்து அத விட மோசமான ஒரு மனநிலைய வந்து உருவாக்கியிருக்கு. ஆனா கேரளா அ வந்து ஜட்ஜ்மென்ட் குடுத்தவங்க, நீதிபதி அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும்னு பார்க்காம, ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பு குடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து சாதாரணமான கேஸ் கிடையாது. இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஒரு பெண் மேல ஒரு மரண தண்டனை அறிவிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அத வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த குற்றத்துடைய அந்த வீரியத்த வந்து அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த குற்றம் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு, அந்த உயிர் எவ்வளோ தூரம் துடிக்க துடிக்க இறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த தீர்ப்பு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பார்வை மாறுபடும். வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணிட்டாய்ங்க. அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடாது. திருந்தறதுக்கான வாய்ப்புக்கான குற்றம் இது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நான் ஒரு சிட்டிசனா, இந்தியன் சிட்டிசனா எனக்கு தோணுன விஷயம். இது திருந்தறதுக்கான குடுக்குற வாய்ப்பே கிடையாது. ஜெயில்ல வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வாழ்ந்துகிட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒண்ணு வா இறந்து போற வரைக்கும் ஜெயில்லயே இருந்து அவங்க வாழ்ந்தா தான், இப்படி ஒரு தவறு பண்ணவங்க அந்த வாழ்க்கைய வாழ்ந்தா தான், அது வந்து சரியான ஒரு தண்டனையா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவே வந்து வெளிநாட்டுகள்ல எந்த நாடுகளா இருந்தாலுமே சரி, அமெரிக்காவா இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு பெரிய வளர்ந்த நாடுகளா இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் வந்து பேசிட்டே இருக்க மாட்டாங்க. ஜெயில்னா ஜெயில் தான். வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் தான். எந்த ஒரு கன்சிடரேஷனும் எதுவுமே கிடையாது. நன்னடத்தைங்கிற மேட்டரே கிடையாது. வாழ்க்கையே நடத்த மாறி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுல போய் என்ன நன்னடத்தை மூலமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியரி குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. கருணை வந்து மனிதர்களுக்கு தான். மனிதனை மனிதனாக மதிக்காம, ஒரு உயிரை உயிரா மதிக்காதவங்களுக்கு கருணை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலயுமே நியாயமா இருக்காது. அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எழுதுங்க. அந்த 35 பேருக்குமே எப்ப தூக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த பொண்ணுக்கு எப்ப கிடைக்க போகுது, எப்ப நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரியல. ஆ அது வந்து சட்டம் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி காலம் தான் நிர்ணயிக்கும். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.